வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். 7/9/2024 கேரளா டியர் கேசிங். கேரளாவுக்கு 3 மணிக்கும், டியருக்கு 1/6/8 பிஎம்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா. 7ஆம் தேதி பார்க்க முன்னாடி 6ஆம் தேதி என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு 7ஆம் தேதிக்குள்ளே போகலாம். ஓகேங்களா. ஒருத்தர் சொன்னார், முடிஞ்சதை என்னத்துக்கு நீங்கள் பேசுகிறீங்க, டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஓகேங்களா. அதுக்காக தான் நான் மொதல் நாள் கொடுக்கறது கொடுக்குறேன். சரிங்களா. அப்படி வேணாட்டி எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. கண்டிப்பாக மொதல் நாள் என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத நான் சொல்லலை. சரிங்களா. இன்றைக்கே நான் மொதல் நாள் கொடுத்ததை சொல்லலை. 6ஆம் தேதி என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத 4 ஷோவில் சூப்பராக ஒரு ஷோக்கு வின் பண்ணியிருந்தோம். அதை மட்டும் வேணாலும் நான் சொல்லிடுறேன் நான். ஓகேங்களா. 6 மணி டியருக்கு 676ன்னு அடிச்சிருந்தாங்க. நம்ம கொடுத்தது 664. ஓகேங்களா. சரி, 676ன்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம 664ன்னு சொல்லி பாக்ஸில் ஏசி வின் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம கொடுத்த 4 நம்பர்லேருந்து 67 ஏபி பாஸ் ஆகிருந்துச்சு, 76 பிசி பாஸ் ஆகிருந்துச்சு. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நம்மளோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொதல் நாள் மட்டும்தான் பவரில் போயிருந்துச்சு. சரிங்களா. அதுக்கு இங்கே பாருங்கள், இதிலேருந்து நான் மாற்றி அடித்தாலும் அடிப்பாங்க, இது உங்களோட கணக்கில் இருக்கான்னு சொல்லி அது மாதிரி கொடுக்க சொன்னேன். அதுவும் பாஸ் ஆகிருந்துச்சு. அதுக்கு மொதல் நாளும் பாஸ் ஆகிருந்துச்சு. நம்மளோட 2 போர்டு 4 ஷோவில் எப்படி பார்த்தாலும் நம்ம நேற்று சொல்லியிருந்தேன்னு 2 ஷோ பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் ஒரே ஷோவில் 2 தடவை பாஸ் ஆகிருந்துச்சு. ஏபி பாஸ் ஆகிருந்துச்சு, பிசியும் பாஸ் ஆகிருந்துச்சு. சரிங்களா. சரி, இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஓகேங்களா. 7ஆம் தேதி சிங்கிள் போர்டு பாருங்கள். சிங்கிள் போர்டை பொறுத்தவரை ஏ போர்டில் 1 3 கொடுத்துருக்கோம், பி போர்டில் 7 4 கொடுத்துருக்கோம், சி போர்டில் 0 4 கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. 2 போர்டு பாருங்கள். 2 போர்டை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி 6 நம்பர் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. இந்த 6 நம்பருமே ரிப்பீட்டடாக வந்துருந்துச்சு, அதனால் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா. மித்தபடி எப்பொழுதும் 4 நம்பர் தான் கொடுப்போம். இந்த தடவை 6 நம்பர் கொடுத்துருக்கோம். ரிப்பீட்டடாக உள்ளே நமக்கு வந்திருக்க நம்பரை ரிப்பீட்டட் நம்பராக கொடுத்துருக்கோம். சரிங்களா. 27 47 சாரி 27 47 சாரி, இது தப்பாக கொடுத்துட்டோம். 27 72. ஓகேங்களா. 27 72 57 75 42 24ன்னு சொல்லி 2 4 6 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இது 4 ஷோவில் எந்த ஷோவில் வேணாலும் வரும். ஓகேங்களா. 2ஆம் நம்பர் 4 தடவை வந்துருக்குது, 7ஆம் நம்பர் 4 தடவை வந்துருக்குது. ஓகேங்களா. உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு ஷோவில் சூப்பர் ஹிட் அடிக்கும். ஓகேங்களா. உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். 2 ஷோன்னாச்சும் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. 3 போர்டு பாக்ஸில் இது பவரில் கொடுத்துருக்க நம்பர். நம்ம எப்பொழுது வழக்கம் போல் கொடுக்குற 7 நம்பர் 271 630 755 242 247 457 627ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இதில் பாருங்கள், 27 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி 42 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி 47 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஓகேங்களா. அதுமாதிரி 27 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஓகேங்களா. ரிப்பீட்டடாக எனக்கு வந்தனால தான் நான் இங்கே கொடுத்துருந்தேன். சரிங்களா. இந்த நம்பர் ரிப்பீட்டடாக வருதுன்னு சொல்லிட்டு தான் நான் கொடுத்துருந்தேன். சரிங்களா. இது எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக 2 ஷோலோ வின்னிங் அடிக்கிறது வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. இதுக்கான பவர்னு பார்த்திங்கன்னா 726 185 200 797 792 902 172ன்னு சொல்லி இதுக்கான பவர் நம்பரு. ஓகேங்களா. உங்களுக்கு இதிலேருந்து எதுவும் மேட்ச் ஆகலைன்னா கண்டிப்பாக இதிலேருந்து அடிப்பாங்க, வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. நம்மளோட மறுபடியும் ரிப்பீட்டடாக இதுக்குள்ளேருந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அடித்ததில் 1 மணி ஷோக்கு மட்டும் இதிலேருந்து அடிச்சிருந்தாங்க. 093லேருந்து 90 பாஸ் ஆகிருந்துச்சு. ஓகேங்களா. அதே மாதிரி 998க்கு இங்கே எதுவுமே கொடுக்கல. அங்கேயும் 948 கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. அப்படியே டைரெக்டாக 98க்கு 93ன்னு பவரில் எடுத்திருந்தோம். அது மாதிரியே 998க்கு
இங்கே வந்து 918ன்னு கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இதுலேருந்தே 2 ஷோக்கு நம்மளோடது பாஸ் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா? அது மாதிரி 800 சாரி இங்கே அங்கே கொடுத்துட்டோம். இங்கே 174க்கு நம்மளோடது இதாகல. இது நாள் ரிசல்ட்டை நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம 664 மட்டும் பாஸ் ஆயிருந்துச்சு. 906க்கு இதுலேருந்து பாஸ் ஆயிருந்துச்சு. 2 ஷோக்கு இதுலேருந்தே பாஸ் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா? வேறு எதுவும் வந்து இதில் இல்லை. இதுக்கு பவரில் வந்து நம்மளோடது வந்து 74ன்னு கொடுத்துருந்தோம். 74க்கு எதுவுமே கொடுக்கல. 123 74க்கு அந்த மாதிரி வந்துருந்துச்சு. சரிங்களா? அதனால் வந்து இதிலேருந்து பாஸ் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கும். ஆல் போர்டுன்னு பார்த்திங்கன்னா 370ன்னு கொடுத்துருக்கேன். 370 ஏன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நான் காரணம் சொல்கிறேன். நம்மளோட ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 295ன்னு சொல்லி கேரளாவுக்கு அடிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? 295ன்னு அடிச்சிருந்தாங்க. 2க்கு வந்து 3-9 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி 9க்கு வந்து 3-2 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 5க்கு வந்து 8-2 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? இதுலேருந்தே உங்களுக்கு எடுத்திருப்பீங்க நேரத்துக்கு. ஓகேங்களா? இதுலேருந்து எடுத்தோம்னா நம்மளோடது எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இதுலேருந்து பார்த்திங்கன்னா 9-2 இருக்கா? இல்லை. ஓகேங்களா? 2 இருக்குது. ஓகேங்களா? 2க்கு பவர் 7ல் எடுத்திருக்கோம். 790 இங்கே பாருங்களேன். 2 9 2 247 792 வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? வேறு இதுலேருந்து மேட்ச் ஆகுதுன்னா 8ஆம் நம்பரை வச்சு மேட்ச் ஆகுதுன்னா 185 மேட்ச் ஆகுது. அப்போ 630 எடுக்கலாம். 630ம் 185 எடுக்கலாம். இங்கே வந்து 792. ஓகேங்களா? இந்த 4 நம்பரையும் நான் எடுக்கிறேன். இன்றைக்கி 4 நம்பர் நம்ம எடுத்ததில் வந்து 295ன்னு அடிச்சிருந்தாங்க. அதுக்கு அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து பவரில் தான் போயிருந்துச்சு. நம்ம இதை பவரில் எடுத்துட்டோம். இல்லை 295க்கு இது 2ஐயும் கரெக்டாக எடுத்திருந்தோம்னாலே வந்து என்ன ஆகிருக்கும், 54 மட்டும் பவரில் எடுத்திருந்தோம்னா சூப்பராக வின்னிங் ஆகிருந்திருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தான் போயிருந்துச்சு. டியருக்கான கேசிங் பார்ப்போம். டியருக்கான கேசிங் 174 அடிச்சிருந்தாங்க. 174. ஓகேங்களா? 174க்கு வந்து 2 8 5 அதேமாதிரி வந்து 0 6 3 இதுதான் டியருக்கான கேசிங். டியர்க்கை பொறுத்தவரையில் 271 அப்படியே டேரெக்டாக எடுக்கலாம். 271ன்னே இருக்குது. அதுமாதிரி 630 டேரெக்டாக இருக்குது, அப்படியே எடுக்கலாம். 735 இருக்கா? இல்லை. 754 745 457 இருக்குது. இதை எடுக்கலாம். ஓகேங்களா? நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்தவரையிலும் 7-4 ஆடிருக்காங்க. 7-4 ஆடினால 0 எடுக்கலாம். ஓகேங்களா? 0 வச்சுன்னா 630 200 0 வச்சா. அதுமாதிரி 1ஆம் நம்பர் ஆடிருக்காங்க. அதுக்கு நாள் ரிசல்ட்டில் வந்து காலையில் வந்து 1-6 முடிச்சிட்டாங்க. மறுபடியும் வந்து 9 அந்த இதிலேருந்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 7-4 நாள் 1ஆம் நம்பர் 9-1 மறுபடியும் 6ஆம் நம்பர் கரெக்டு தான். 630 இதோட பவர்னு பார்த்திங்கன்னா 185. இதுக்கு பவர் 755. இதுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.